அதிகபட்ச பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் இருக்குதுங்க. லிவர் மட்டும் வீங்கிருச்சுங்க. இந்த லிவர் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறனே தெரில, ஃபேட்டி லிவருக்கு என்ன பண்ணுறதே தெரிலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே சேர்ந்து ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, அங்கே ஸ்ப்ளினோமேகலி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாத்திரையோட சத்துக்கள், இந்த மாத்திரையோட அந்த கால்சியம் சத்துக்கள் கொண்டு போய் இந்த போனுக்கு தான் கொடுக்கணும், இந்த இடத்துல தான் போன் வீக்னஸாக இருக்குன்னு யாருக்கு தெரியும்? யாரு கொண்டு போய் அங்கே போய் கொடுக்குறது, டெலிவரி பண்ணுறது? இது எல்லாம் லிவரோட கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க. இந்த லிவர் அவ்வளவு மிக முக்கியமான பணியை பண்ணிக்கிறது. குறிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஒரு 3 years 5 years மெடிசன்ஸ் ரெகுலராக எடுத்துக்கிறாங்கன்னா அவர்களுக்கெல்லாம் அதிகப்படியான பேருக்கு ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும் பொழுது கல்லீரலும் மண்ணீரலும் பாதிக்கப்பட்டிருக்கு. சர்க்கரை நோயாளிகள் உங்களுக்கு கல்லீரல் வீக்கம் இருக்குது, கல்லீரல் ஃபேட்டி லிவர் இருக்குது, எஜிஓடி எஜிபிட்லாம் கூட இருக்குது, ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது, பிலுருபின்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பண்ணி பாருங்க, அற்புதமான மாற்றம் வரும். கல்லீரல் வீக்கமும் மண்ணீரல் வீக்கமும் குறையும், நார்மலாகும். என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, கல்லீரல் அதிகபட்ச பேருக்கு பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் இருக்குதுங்க. லிவர் மட்டும் வீங்கிருச்சுங்க. இந்த லிவர் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு என்ன பண்றனே தெரியல, ஃபேட்டி லிவருக்கு என்ன பண்றதே தெரியலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே சேர்ந்து ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, அங்க ஸ்ப்ளினோமேகலி அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ப்ளின்னும் கொஞ்சம் வீங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த லிவரும் ஸ்ப்ளின்னும் வீங்கி இருந்துச்சுன்னா அதற்கு ஏதாவது எளிமையான சொல்யூஷன் இருக்குதா அப்படின்றதான் இன்னைக்கு நிறைய பேர் கேட்டு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய சுவாசிய இயற்கை மருத்துவமனையில் நம்மளுடைய மருத்துவ குழு மருத்துவர்கள் என்ன அவர்களுக்கு பரிந்துரைத்தார்களோ அந்த ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ட்ரை பண்ணி பாருங்க, அற்புதமான ஒரு மாற்றம் வரும். என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. கல்லீரல் அப்படின்றது நம்ம உடம்புக்குள்ள எவ்வளவு மிக முக்கியமான பணிகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்றத இன்னைக்கு ஓரளவு மக்களுக்கு தெரிய வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கல்லீரல் என்ன பண்றாருன்றதே தெரியாது. ஏதோ சாப்பிட்றோம், சாப்பாடு அரைக்குது, அப்புறமா அப்படியே வெளியே போயிடுது, அவ்வளவுதான். நம்ம உடம்புக்குள்ள சத்துக்கள் இருக்குது அப்படின்றதான் தெரியும். ஆனா அந்த சத்துக்களில் கூறு கூறுகளாக பிரிக்கப்பட்டு இதுல என்ன வைட்டமின் ஏயா, வைட்டமின் ஏனா எங்க போகணும்? கண்ணுக்கு போகணுமா? ரைட். அப்போ வைட்டமின் சி வந்திருக்குதா, இவர் எங்க போகணும்? போனுக்கு போகணுமா? ரைட். போன்ல எந்த போனுக்கு போகணும்? நம்மளுடைய ஸ்பைனல் வெர்டிபிராக்கு போகணுமா, ஷோல்டருக்கு போகணுமா, இல்ல தை போனுக்கு போகணுமா, அல்லது விரல்களுக்கு போகணுமா? எங்க அனுப்பணும்? இதெல்லாம் யார் பார்க்கறது? யாருக்கு தெரியும்? இந்த இடத்துக்கு தான் அனுப்பணும்னு சொல்லிட்டு யார் அனுப்புறது? இப்போ நம்ம கால் கட்ட விரல்ல வலி, அதுக்கு ஒரு மாத்திரை வாய் வழியை தான் சாப்பிட்றோம். ஓகேங்களா? லம்பார் பெயின், அதுக்கும் வாய் வழியை தான் அந்த மாத்திரை சாப்பிட்றோம். தலையில் ஸ்கால்ப் பெயின், அதுக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? வாய் வழியாக சாப்பிட்றோம். இதெல்லாம் இங்கே தான் போய் சேரணும்னு யாருங்க அனுப்புறது? இந்த மாத்திரையோட வேலை பார்த்தீங்கன்னா, இந்த மாத்திரையோட சத்துக்கள், இந்த மாத்திரையோட அந்த கால்சியம் சத்துக்கள் கொண்டு போய் இந்த போனுக்கு தான் கொடுக்கணும், இந்த இடத்துல தான் போன் வீக்னஸாக இருக்குன்னு யாருக்கு தெரியும்? யாரு கொண்டு போய் அங்கே போய் கொடுக்குறது, டெலிவரி பண்ணுறது? இது எல்லாம் லிவரோட கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க. இந்த லிவர் அவ்வளவு மிக முக்கியமான பணியை பண்ணிக்கிறது. நீங்கள் லிவரை காலி பண்ணிட்டு, லிவரை டெபிசியன்சி பண்ணிட்டு, அப்ப லிவருக்கும் சேர்த்து ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டா அவர் எப்படி போய் டெலிவரி பண்ணுவார்? நான் சொல்ல புரியுங்களா? லிவரை டெபிசியன்சி பண்ணிட்டாலே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொரியர் ஆஃபீஸ் இருக்குது. அந்த கொரியர் ஆஃபீஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் செட்டரில் ஒர்க் ஆகிடுன்னு வச்சுக்கோமே. வேலை ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா 10 பேர் வேலை பார்க்குற இடத்துல 5 பேர் தான் வேலை பார்க்குறாங்க, 2 பேர் தான் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் போய் கொடுத்ததை போயிட்டு எனக்கு இன்னைக்கே டெலிவரி பண்ணு, நாளைக்கே டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நெருக்கடி கொடுத்தாலும் நடக்குமா? நடக்காது. அதுதான் விஷயமே. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னும் மெடிசன் டோசேஜ் இன்னும் கொஞ்சம் கூட்டி வேணா சாப்பிடலாம், இன்னும் சரியாகலன்னு சொல்லி மெடிசன் டோசேஜ் இன்னும் அதிகரிச்சுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு அடிப்படையான விஷயம், ரொம்ப புரிஞ்சுக்கணும் ஈஸியாக. நீங்கள் உடம்புல எந்த ஒரு பார்ட்ஸுக்கும் ஒரு லொக்கேஷனுக்கு மெடிசன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த மெடிசனோட தாதுக்கள், அந்த சத்துக்கள் அது போய் அங்கே கொண்டு போய் கொடுக்கணும்னா அதுக்கு உங்களுக்கு லிவர் நல்லா இருக்கணும். உங்களுடைய கல்லீரல் சரியாக இருந்தால் மட்டுமே நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகள் உங்களுக்கு முழு பலனை கொடுக்கும், இல்லைன்னா முழு பலனும் கிடைக்காது. அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாச கணக்கில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இன்னும் சரியாகலை. மூட்டு வலி சரியாகவே மாட்டேங்குது, கணுக்கால் வலி சரியாகவே மாட்டேங்குது, தலைவலி சரியாகவே மாட்டேங்குது, மாத்திரை எடுத்தோம்னா கேட்குது, கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்க மாட்டேங்குது. உங்களுடைய கல்லீரலை சரி செய்யுங்கள், உங்களுடைய கல்லீரலை சீராக்குங்கள். என்ன நடக்கும்? வேகமாக வேலை பார்க்கும். நீங்கள் அந்த டோஸ் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் ரெக்கவர் பண்ணி கொடுத்துரும். இன்றைக்கி ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்லீரலுடைய எனர்ஜி கம்மியாக தாங்க இருக்குது. உங்களுடைய மண்ணீரல், உங்களுடைய ரத்தம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக, ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகல. ஆர்பிசி உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும், அதிகமாக கூட கம்மியாகக்கூடாது. டபிள்யூபிசி உங்களுக்கு ஆகக்கூடாது, அதிகமாகக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். இதுக்கு பூரா அவர் தான், ஸ்பிளின் தான். உங்களுடைய இம்யூனிட்டி சிஸ்டத்துக்கு ரொம்ப மிக முக்கியமானவர், லிம்புக்கு அவர் மிக முக்கியமானவர், லிம்படிக் சிஸ்டம். கேட்டுங்களா? ஆமாம். இப்போ இவர் 2 பேரும் வீங்கிட்டாங்க. கல்லீரலை பாதுகாப்பதற்காக லிவரும், லிவரை பாதுகாப்பதற்காக கல்லீரலும்
அவங்க 2 பேரும் வந்து சேர்த்து சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்பொழுது 2 பேருமே பிரச்சனை ஆகிறாங்க. குறிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் மெடிசன்ஸ் ரெகுலராக எடுத்துக்கிறாங்கன்னா அவர்களுக்கெல்லாம் அதிகப்படியான பேருக்கு ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும் பொழுது கல்லீரலும் மண்ணீரலும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த கல்லீரலும் மண்ணீரலும் இப்படி ஒரு பாதிப்புக்குள்ள ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து காலில் வந்து மரத்து போச்சுங்க, காலில் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்க, அதுக்கு மாத்திரை எடுத்துகிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேங்குதுங்க, எந்த மாதிரியும் கேட்கலங்க, எந்த மருந்தும் சரியில்லை, எந்த மருத்துவரும் சரியில்லை, எந்த மருத்துவமும் சரியில்லைன்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. ஆக்சுவலி ரியாலிட்டி உங்களுடைய கல்லீரலுடைய எனர்ஜி, லிவரோட எனர்ஜி கம்மியாக இருந்தால் நீங்கள் எந்த மருந்து எடுத்தாலும் நாங்கள் கேட்குறது. லிவரோட எனர்ஜியை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்க, லிவரை நல்லா பூஸ்ட் பண்ணுங்க, அதற்கு தகுந்த உணவுகளும் அதற்கு தகுந்த மருந்துகளும் நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. பெட்டர் கல்லீரலை பலப்படுத்துங்க. அப்போ தான் நீங்கள் வந்து மற்ற மருந்து சாப்பிட்டீங்கன்னா அது சரியாகும். ரைட்டு. அப்போ அதுக்கு என்னங்க பண்ணலாம்? உங்களுடைய கல்லீரலையும் உங்களுடைய மண்ணீரலையும் பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகேங்களா? ஆமாம், ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்லாம் வேறு. ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி இயற்கை மருத்துவமனைகளில் உங்களுக்கு இதற்கான மருத்துவங்கள் வந்து நம்ம நல்லாவே கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஆமாம். அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத மருந்துகள், சித்த மருந்துகளும் கல்லீரலை பலப்படுத்துறதுக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இருக்குது. அதை எடுத்துக்கலாம். வீட்டிலேயே இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற சில டிப்ஸ் சொல்கிறேன், பயன்படுத்தி பாருங்கள். சரியாக வரலன்னா அப்புறமா நீங்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவமனைகளை நாடுங்க. அழகாக ஒரு வழிமுறைகளை சொல்லுவாங்க, கடைபிடிங்க, ஆரோக்கியம் அடையலாம். என்ன பண்ணலாம் வீட்டில்? பொதுவாக கல்லீரல்னாலே எல்லாருக்கும் தெரியும் கரிசலாங்கண்ணியும் கீழாநெல்லியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை. இது நம்மளுடைய காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த மூலிகை. இன்னைக்கும் கல்லீரலுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு வடிவத்திலேயோ மாத்திரை வடிவத்திலேயோ நவீன மருத்துவம் முதற்கொண்டு கொடுக்குறாங்கன்னா அதுக்குள்ளேயும் இந்த கரிசலாங்கண்ணியும் கீழாநெல்லியினுடைய பங்களிப்பு கன்ஃபார்மாக இருக்கும். அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா இது மட்டும்தான் இவங்களுக்கு இந்த கல்லீரலை ரெடி பண்ணுறதுக்கான அற்புதமான மூலிகை. நீங்கள் அதை வீட்டிலேயே வந்து உணவாக எடுத்து வரலாமே. கரிசலாங்கண்ணி கீரையை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பருப்பு எல்லாம் போட்டு கடைஞ்சு கரிசலாங்கண்ணி கீரையை நீங்கள் உணவுகளில் எடுத்து வந்துடலாம். வாரத்தில் ஒரு நாள் கரிசலாங்கண்ணி கீரை நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. உங்களுடைய கல்லீரலுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். கீழாநெல்லி நல்லா ஒரு கடலை உருண்ட அளவுக்கு உருட்டிக்கங்க. உருட்டிட்டு இந்த கீழாநெல்லி கீரையை வந்து நல்லா அப்படியே அரிசி நசைச்சு ஒரு கடலை உருண்ட அளவு எடுத்துட்டு கூட நீங்கள் அப்படியே வந்து டைரெக்டாக வந்து சாப்பிடலாம். அதையும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள்லேருந்து 3 நாள் கூட எடுக்கலாம். 15 நாளைக்கு ஒரு 3 நாள் கூட எடுத்துக்கலாம். அப்படி கூட எடுத்துகிட்டே வரலாம். இதுவும் உங்களுடைய கல்லீரலில் தேவையில்லாத ஃபேட்டி லிவர் இருக்குது, எஜ்ஜிஓடி எஜ்ஜிபிடிலாம் கூட இருக்குதுங்க, லிவர் என்லார்ஜ்மெண்ட் இருக்குதுங்கன்னா கூட அற்புதமாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஆமாம், இது பெட்டர். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் அது. ரைட்டு. இது காமனாக நானும் சாப்பிட்ருக்கேங்கன்னு கூட சில பேர் சொல்லலாம். இதுக்கு ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், நீங்கள் வந்து பயன்படுத்துகிற மாதிரி. குறிப்பாக டயபெட்டிக் சர்க்கரை நோயாளிகள், உங்களுக்கு கல்லீரல் வீக்கம் இருக்குது, கல்லீரல் ஃபேட்டி லிவர் இருக்குது, எஜ்ஜிஓடி எஜ்ஜிபிடிலாம் கூட இருக்குது, ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது, பிலிருபின்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பண்ணி பாருங்கள், அற்புதமான மாற்றம் வரும். கல்லீரல் வீக்கமும் மண்ணீரல் வீக்கமும் குறையும், நார்மலாகும். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரசம் தாங்க. ஒரு ரசம் வச்சு சாப்பிட போகிறீங்க. இந்த ரசம் உங்களுடைய கல்லீரலையும் மண்ணீரலையும் சீர் செய்ய போகிறது. என்ன ரசம் அப்படின்னம்னா வேப்பம்பூ ரசங்க. அவ்வளோதான். வேப்பம்பூ உங்களுக்கு வந்து கிடைக்கும், நார்மலாகவே இன்னைக்கு வந்து கிடைக்குது. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு வந்து சில வெஜிடபிள் காய்கறி கொடுக்குறவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே கூட வந்து கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த வேப்பம்பூ கிடைக்குது. சில மார்க்கெட்டில் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கூட அந்த வேப்பம்பூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து லைட்டாக உலர்த்தி காய வச்செல்லாம் கூட இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. இந்த வேப்பம்பூவில் நீங்கள் ரசம் பண்ணி சாப்பிட போகிறீங்க. அவ்வளோதான். சரிங்களா? ரசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னெல்லாம் போடுவீங்களோ எல்லாமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். வேப்பம்பூவில் மிளகு எல்லாம் சேர்ப்பீங்க இல்லையா, மிளகு வெள்ளைப்பூடு எல்லாம் அதெல்லாமே நீங்கள் போடலாம். போட்டுட்டு வேப்பம்பூ ரசம் மட்டும் சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு நாள் போதுங்க. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து எடுத்துகிட்டே வரலாம். கல்லீரல் ரொம்பவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் வீக்லி 2-3 டேஸ் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. நார்மல் கொஞ்சம் மீடியமாக இருக்குன்னா நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கங்க, ரொம்ப பெட்டர். வேப்பம்பூ ரசம் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து டெய்லி எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபேட்டி லிவர் கரையும், உங்களுக்கு கூடிய லிவர் என்லார்ஜ்மெண்ட் வந்து குறையும், இல்லை ஸ்பிளின் என்லார்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறையும், ஸ்பிளினோமெகலி குறையும், நார்மலாகும். ஓகேங்களா? ஆமாம். கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 3 இருக்கிறதெல்லாம் படிப்படியாக வந்து குறைஞ்சி உங்களுக்கு நார்மல் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம். குறிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் உங்களுக்கு இது மூலமாக சர்க்கரையின் அளவும் குறைவதற்கு இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். கிளான்ஸும் இதை வந்து சரி பண்ணி கொடுக்கும். டீடாக்சிஃபிகேஷனும் இதில் நடக்கும். மிக அற்புதமான ஒரு பார்க்கும். குறிப்பாக நரம்பு மண்டலத்திற்கும் இது பலப்படுத்தும். அப்போ டயபெட்டிக்னால உங்களுக்கு லிவர் பிரச்சனை, நரம்பு மண்டலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த வேப்பம்பூ ரசத்தை வீக்லி ஒன்ஸ் எடுத்து பாருங்க. என்ன மாற்றம் நடந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த டிப்ஸை சொல்லி அவர்களையும் பயன்படுத்தி ஆரோக்கியமடைய செய்யுங்கள். நீங்களும் இதை பயன்படுத்தி ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.